உணவு முறையில துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள அதிகமா சாப்பிடணும். துவர்ப்பு சுவைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மசில்ஸ இறுக்கமடைய செய்யுது. அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த கீரை வகைகள எதெல்லாம் எடுத்தா நமக்கு இந்த பிளாடருக்கு ரொம்ப நல்லது. யூரினேஷன் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சுகர் லெவலும் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக தூதுவளை. உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தூதுவளை தினம்தோறும் நம்ம சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இல்ல நம்ம கடையலாகவோ, இல்ல துவையல் மாதிரியோ உணவில் சேர்த்து எடுக்கும் பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் நமக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும். வலிமை பெற ஆரம்பிக்கும். இந்த பிஞ்சு காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரைக்காய் அதோட பிஞ்சு, அவரை பிஞ்சு ரொம்ப முக்கியம். கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ஸ்பெஷலா நம்ம எடுக்கும்பொழுது, நம்மளுடைய ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட ஆரம்பிக்கும். அடிக்கடி யூரின் போணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. சிறுநீரகங்களுக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது. அத்தி பழமோ, இல்ல அத்தி பிஞ்சு கிடைச்சா அத எடுத்துக்கலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். பழ வகைகள்ல விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய அந்த பழங்களை நம்ம தேர்வு செய்து சாப்பிடும் பொழுது, உடல்ல இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு குறையும்.